கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 2 துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் மனிதர்களாகிய நம்முடைய துதிகளுக்கு ஏங்கி இருக்கிற தேவன். தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டுமென்றால், தேவனுடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தும் அறியாமலும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மாறாக நாம் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். அவரை துதிப்பதை தவிர நாம் ஒன்றும் செலுத்த முடியாது. ஆகவே துதிகளின் மேல் நம்முடைய தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனை ஆராதிக்க அவருடைய சந்நிதியில் வரும்பொழுது துதித்தலுடனே வாருங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனை நாம் துதிக்கிறதற்கு அவர் யார்? கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அவர் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் தேவனுமாயிருக்கிற தேவன். மட்டுமல்ல, ஆழங்கள் அவருடையது, பூமி அவருடையது, சமுத்திரத்தை உண்டாக்குனவர் அவர், மலைகளும் அவருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது நாம் பயபக்தியோடு கர்த்தரை துதிக்கும் துதியோடு வந்து தேவனை ஆராதித்து அவரை மகிழ பண்ணுவோம், அவரை உயர்த்துவோம், அவருக்கு நம்முடைய நன்றி பலிகளை செலுத்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் துதித்தலுடனே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று எங்களோடு பேசின தேவன். அப்படியே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க உம்முடைய சந்நிதிக்கு வரும்பொழுது எங்களுடைய நாவிலும் எங்களுடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் துதிகள் தங்கி இருப்பதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.